என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தைகளில் நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். சிந்தையை பிசாசானவன் தன்னுடைய போர்க்களமாக வைத்து அநேக தேவையில்லாத காரியங்களை நம்முடைய சிந்தைகளிலே அவன் சிந்திக்கும்படியாய் செய்கிறான். அதற்கு காரணம், நாம் நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். நான் அதுக்காக அதிகமாக ஜபிக்கிறேன். இந்த நாளிலும் 139ஆம் சங்கீதத்தின் 23வது வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்கிறேன். 139:23, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தில் நான் என்னத்தை நினைக்கிறேனோ அதுதான் நான் சிந்திக்கிறேன், சிந்திப்பதை தான் நான் செய்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியமானது. நேற்று தினத்தில் தகாத காரியங்களை சிந்திக்கிற காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தகாதவைகளை சிந்திக்கின்ற அனுபவம். இன்றைக்கு இன்னொரு சிந்தையை வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தை, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தைகள் உள்ளவர்களாய் இராமல். இருமாப்பான சிந்தை ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்குள் அது வரும், தலை தூக்கும். கொஞ்சம் ஐஸ்வர்யம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா, கொஞ்சம் சொத்துகள் அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான பணமும் சொத்துக்களும் கொஞ்சம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இருமாப்பான சிந்தை வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அதாவது இந்த பெருமை என்று கூட இதை சொல்லலாம். இருமாப்பு பெருமையை குறிக்கிறது. அதாவது இதுக்கு இந்த இருமாப்பு சிந்தை ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு வருவதற்கு காரணம், நம்ம வேதத்தில் நீங்கள் அந்த பகுதியில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் முதலாவதாக நான் ஒரு 3-4 கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தைகள் உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இந்த இருமாப்பு வந்துருச்சுன்னா தவறான நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். இந்த காசு இருக்குதுல்ல, இதை வச்சு நான் செஞ்சுக்கலாம், நான் என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்குது, இதை வச்சு நான் மருத்துவ செலவை பார்த்துப்பேன், இதை வச்சு நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், பெரிய டாக்டர்கிட்ட போவேன், யாரை வேணாலும் நான் விலை கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தாண்டி தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனுஷனை தான் கர்த்தர் அங்கே நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த ஐஸ்வர்யம் பெருக பெருக நமக்கு இருமாப்பான சிந்தை வருவதற்கு காரணம் தவறான நம்பிக்கை. எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற தவறான நம்பிக்கை. இரண்டாவதாக நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று வாசிக்கிறோம். அப்போது இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறவனுக்குள்ளே இருக்கிற இருமாப்புக்கு காரணம் என்னென்னா தவறான புரிந்து கொள்ளுதல். முதலாவது சொன்னேன், தவறான நம்பிக்கை. இரண்டாவது தவறான புரிந்து கொள்ளுதல். இந்த பணம் எனக்கு நீடித்திருக்கும் அப்படின்ற தவறான நம்பிக்கை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் செல்வ செழிப்போடு அவன் வாழ்கிறான் அப்படின்னா எத்தனை தலைமுறைக்கு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்க்க முடியும்? 3வது தலைமுறை 4வது தலைமுறை அதை அழிப்பதற்கென்றே அவர்கள் எழும்புவார்கள். அவங்கள அறியாமல் அதை அவங்க அழிப்பாங்க. ஏன்னா முதல் தலைமுறை உழைத்து உழைத்து சம்பாதிப்பதை உட்கார்ந்து சாப்பிட்றவன் 2ஆம் 3ஆம் தலைமுறை என்ன நடக்கும்னா அதனுடைய அந்த கிரயம், அவர்கள் செய்த பிரயாசம், அவர்கள் பட்ட பாடுகள், இவைகளை சம்பாதிக்கிறதற்கு அவங்க பட்ட அந்த எல்லா வேதனைகளையும் மறந்து அவன் அதை அழிப்பான். அதனால தான் நம்ம எப்பவுமே இவைகளின் மேலே நம்ம கவனம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தவறான புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கொள்வோம். நீங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் நீடித்திருக்கணும், நான் 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? தவறான புரிந்து கொள்ளுதல். மறந்துடாதீங்க,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தில் ஏற்கனவே நம்ம இதை 2-3 தடவை தியானிச்சிருந்தாலும் இந்த வசனத்துக்கு இது ரொம்ப சரியாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும். அதான் நான் உங்களோடு திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 12:19 நான் வாசிக்கிறேன். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள். பாருங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல். இவன் நினச்சிக்கிட்டான் ஆத்மா ரொம்ப வருஷம் வாழப்போகுது, அதனால் இதெல்லாம் வச்சுருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மதிகேடனே, மதிகேடனே. பாருங்கள், இந்த இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுப்பட்டால் சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்னு கர்த்தர் கேட்குறார். நீ சேகரித்து வைத்தாயே, இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? அப்போ தவறான புரிந்து கொள்ளுதல் இருமாப்பை கொண்டு வரும். தவறான நம்பிக்கை, தவறான புரிந்து கொள்ளுதல். 3வது, இந்த 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:18 நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். 3வது, நற்கிரியையில் ஐஸ்வர்யவானாக இருங்க. நீங்கள் பணத்தை சேர்த்து வைப்பதில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான ஐஸ்வர்யம். தவறான ஐஸ்வர்யம், தவறான நம்பிக்கை, தவறான புரிந்து கொள்ளுதல். 3வது, தவறான ஐஸ்வர்யம். ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த தவறான ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா பாருங்கள், அவன் பணத்தை தான் ஐஸ்வர்யமாக நினைக்கிறான். நன்மை செய்வதிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் பிறருக்கு கொடுப்பதிலே ஐஸ்வர்யவான்களாய், தயால குணம் உள்ளவர்களாய், எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ளாக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த இருதயம் இருக்கிறதோ அதுதான் சிறந்தது, அதுதான் மேன்மையானது. பிரியமானவர்களே, இங்கே மிக அழகாய் படிக்கிறோம், நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாக இருங்கள். நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்கள். 4வது, 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்களேன். தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாகவும் 19ஆம் வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ இவங்களுக்கு இந்த தூரப்பார்வை வேணும். அது இல்லைன்னா இருமாப்பு வந்துடும். இருமாப்பான சிந்தைக்கு என்னென்னலாம் காரணம் பாருங்கள். தவறான நம்பிக்கை, தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான ஐஸ்வர்யம், தவறான பார்வை. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு, அந்த நித்திய ஜீவனை பற்றினதாக அல்லாமல் இம்மைக்குரியவைகளின் மேலே அவர்கள் கவனம் வந்ததுனால தான் இந்த இருமாப்பு வருது. பிரியமானதே, உங்கள் பணம் உங்கள் கண்களை வேறு மாதிரி ஏழைகளை பார்க்க வைக்குதோ, உங்கள் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் ஏழைகளை மதிக்காத ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குதோ, மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷத்தில் நம்ம ஐஸ்வர்யங்கள் காணாமல் போகலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த பைஜூஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டடி சென்டர், எவ்வளோ ஆட், எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைகள் அதில் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ உடைய நிலைமையை பாருங்களேன். எந்த நேரம் வேணால் நம்ம ஐஸ்வர்யம் நம்மளை விட்டு கடந்து போகலாம். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, தவறான நம்பிக்கை. ஐஸ்வர்யம் நீடித்திருக்குன்னு நினைக்காதீங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். உங்கள் ஐஸ்வர்யம் பணம் தான் ஐஸ்வர்யம் நினைக்காதீங்க, அதல்ல தவறான ஐஸ்வர்யம். உண்மையான ஐஸ்வர்யம் நீங்கள் நன்மை செய்வது. அது மாத்திரமல்ல, இதெல்லாம் நித்தியத்துக்கு உதவாது. எத்தனை கோடிகள் நீங்கள் வச்சுருந்தாலும் நித்தியத்துக்கு அது உங்களை கொண்டு செல்லாது. எனவே தவறான பார்வையிலிருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த கிருபைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களை சம்பாதிக்கவும் நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களிலே கவனம் செலுத்தவும் கிருபை தாரும். இருமாப்பு சிந்தை எங்களுக்குள் வந்துடக்கூடாது. எங்களுடைய சிந்தையில் பணத்தின் மேலே எங்கள் சிந்தையை வச்சிடக்கூடாது. இதை நாங்கள் ஐஸ்வர்யமாகவும் பார்த்துடக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. கவனமாய் நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.